இவர் வந்து சொல்றாருல்ல, இந்த மாரி ஆச்சு. அதனால தான் நான் இவங்கள சொன்னேன், அவங்கள சொன்னேன் அப்படின்லாம் இவர் சொல்லும்பொழுது, "நீ வந்து என்ன பேசவே விட மாட்டேங்கிற பாரு" அப்படின்லாம் சொல்லி சொல்றாருல்ல. இவரும் கொஞ்சம் டூ மச்சா தான் பேசுறாரு. ஆனா பார்வதி அத விட டூ மச்சா பேசுறாங்கன்னு நான் பார்க்குறேன். இவர் டூ மச்சா பேசலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஹி இஸ் ஆல்சோ டாக்கிங். சம்டைம்ஸ் வந்து லிட்டரலி திவாகர் பேசக்கூடிய சில பாயிண்ட்டுமே வந்து அநாயகமா தான் இருக்கு. ஆனா, அதுல அவர் சொல்றதுல ஒரு 100% ஒரு கருத்துக்கள் சொல்றாருன்னா, அதுல 80% கருத்துக்கள் கரெக்ட்டா இருக்கு. 20% வந்து டூ மச் ஆஃப் ப்ரமோஷனா போயி, அது ஒரு மாரி நமக்கு பார்க்கறதுக்கு வந்து அநாயகமா மாறிடுது. பார்வதி பண்றது 100%ல 120% அநாயகமா இருக்கு எனக்கு. நான் போய் பக்கத்து வீட்லாம் கடன் வாங்கிட்டு வந்து அந்த கோவத்த அவங்க மேல கொட்டணும்னு நெனைக்கிறேன். அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுமே வெளியில வந்து உட்கார்றாங்க. வெளியில உட்காரும் பொழுது திவாகர வந்து லிட்டரலா புட் டவுன். அது அந்த அவங்க அவங்க யூஸ் பண்ண டேர்ம்லாம் இப்படிலாம் நீ இருந்தீன்னா யாருமே உன் கூட சேர மாட்டாங்க. நான் தான் என்னமோ இருந்து உன்னைய நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்து அத பண்ணி, இத பண்ணி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க. ஓகே. எனக்கு வந்து செம கடுப்பாயிடுச்சு. அதுக்கு வந்து தலைவன் பார்த்துட்டே இருந்தாரு. எல்லா வார்த்தையுமே அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஷி சேயிங் சோ மெனி திங்ஸ். அது எல்லாத்தையுமே அவர் வந்து, "சரிம்மா, சரிப்பா சொல்லு. நான் கேட்கிறேன். இல்ல சரி நான் அப்படி டைம் எடுத்துக்கிற மாரி தெரியுதா? பரவால்ல. நான் அத கேட்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹி இஸ் லிசனிங். அங்க ஒரு இது வைக்கிறாங்க. "இப்படிலாம் நீ இருந்தீன்னா யாருமே உன் கூட சேரவே மாட்டாங்க, பேச மாட்டாங்க." அப்படின்னு ஒரு வார்த்தை விட்ட உடனே, தலைவன் கும்பிடு போட்டாரு. "அம்மா தாயே! அப்படியாப்பட்ட ஒரு இதே எனக்கு தேவை கிடையாது. நீ வந்து ரொம்ப ஓவர் டாமினேட் பண்ற. கொஞ்சம் இறங்கி போறாங்கன்றதுக்காக அத அட்வான்டேஜா எடுத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு, அவர் நெறைய கொஞ்சம் நல்ல பாயிண்ட்ஸ பிளேஸ் பண்ணாரு. அது எதையுமே 1 எபிசோட்ல காட்டல. ஒருவேள வந்து வந்தாங்கன்னா உள்ளயே இந்த அளவு அழுகுறாங்க. வெளியில வந்தா ரூம் போட்டு அழுவுவாங்க அப்படின்னு நெனச்சுட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கோவமா இருந்துச்சு. அண்ட் வென் இட் கம்ஸ் டூ இன்னொரு இடத்துல ரம்யா ஜோ வந்து அதே இன்சிடென்ட்ல கைய தூக்கி பேசியிருப்பாங்க இல்லையா? இவரு ஆதிரை கிட்ட பேசிட்டு இருக்காரு. யாரு? திவாகர் ஆதிரை கிட்ட பேசிட்டு இருக்காரு. சத்தமா தான் பேசிட்டு இருக்காங்க 2 பேருமே. அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வரல. அவரு என்ன சொல்றாருன்னா, எல்லாத்துக்குமே வரட்டுமே. ஏன் வந்து எல்லாருமே தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டே இருப்பீங்களா? அப்ப வந்து 1 வாரம் கூட நாமினேட் ஆகலன்னா என்னன்ற பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் தான் அவர் பிளேஸ் பண்றாரு. அப்ப வந்து கைய நீட்டி ஃபர்ஸ்ட் பேசினது எகெயின் இட்ஸ் ரம்யா ஜோ. அத பேசிட்டு ஏய்ன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. நீ பொறுமையா பேச வேண்டியதானே. இப்ப அவர் கத்தி பேசா நீ உட்கார்ந்து கத்தி பேசு. இல்லன்னா நீங்க இப்படி பேசுறது ரூடா இருக்குன்னு சொல்லு. நீ எந்திரிச்சு அப்படியே ஒரு மாரி பேசி, உடனே வந்து பொம்பளைங்க கிட்ட வந்து இப்படி பண்ணாத, அப்படி இப்படின்லாம் ஒரு ஒரு சென்டென்ஸ் தூக்கிட்டு வராங்கல்ல. ஒரு போர்ட தூக்கிட்டு வரும்போது, தட் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அண்ட் வந்து நம்ம சுதர்சன் வேற இதுல இன் பிட்வீன்ல வந்து ஒரு கிலுகிலுப்பு ட்வீட் வேற. ஐயா! அரோராவும் அரோராவும் நம்ப அவன் பேர் என்ன? துஷாரும் வந்து சோஃபால உட்கார்ந்திருப்பாங்க. பின்னாடி கைய புடிச்சு அழுத்துறது, நல்லா டைட்டா அழுத்தி பிடிக்கிறது, லைட்டா அழுத்தி பிடிக்கிறது, அப்புறம் கைய எடுக்கிறது. கேமராமேன் ஃபோக்கஸ் பண்ணாரு ஐயா. நான் என்னய்யா பண்றது? இதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இதுல வந்து ஒரு ட்வீட் வேற. தெர்ல. இதுல வந்து குளிக்கிறாங்களாம். லைவ்ல போட்டாங்களா குளிக்கிறது, இதுல போட்டாங்களான்னு தெரியல. லைவ்ல இவங்க எல்லாம் போய் குளிக்கிற மாதிரியும், அந்த குளிக்கிறத வந்து இவர் பார்க்கறாராம். தலைவனுக்கு வேற ஒரு முத்தம் வேற குடுத்துட்டாங்க அரோரா. அவரு அ ஆராரோங்கிறாரு, ஏரோரோ அப்படிங்கிறாரு. அவர் என்ன பேசுறாருன்னு எனக்கு புரியல. இதான் ஆக்சுவலி சோ ஃபார் நடந்தது. பட் சபரியோட எனக்கு எனக்கு சபரியோட சின்ன ஆட்டிட்யூட் கொஞ்சம் ஒரு மாரி நெகட்டிவா டர்ன் ஆகுதோன்னு ஃபீல் ஆகுது. உங்க யாருக்காவது அப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா மேல வந்து சொல்லுங்க. இல்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ட நீங்க அட்ரஸ் பண்ணல. மேக்ஸிமம் ஐ மீன் மேபி அவுட் ஆஃப் நாட் இன்ட்ரஸ்டட் நான் அட்ரஸ் பண்ணல. அத தாண்டி ஏதாவது பாயிண்ட் சொன்னீங்கன்னா, மேபி நான் பார்த்திருந்தா அதுல என்னுடைய கருத்துக்களுமே சொல்றேன். உங்க கருத்தெல்லாம் பெரிய கருத்தா? அதெல்லாம் கேட்கணுமா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். தப்பு கிடையாது. அப்ப உங்க கருத்த வந்து தாராளமா பதிவு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்தது சுதர்ஷன். அதுக்கு அடுத்து லதாமா. தென் இப்போ சில ஃபியூ ரெக்வெஸ்ட் வந்து வந்திருக்கீங்க. யாரு கைய தூக்குறீங்களோ அவங்களுக்கு முதல் உரிமை. பேசலாம். ஐயா, எங்க ம். ஆள வந்து எல்லாரும் டார்கெட் பண்றாங்க ஐயா. காலையில அதெல்லாம் அன்வான்டட் கண்டென்ட் முத்தம் குடுக்குறதெல்லாம் தேவையில்லாத வேலை. இந்த ஆளும் போய் பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. அதுக்கு வேற பார்வை வந்து ஜொல்லு விடுறீங்க அப்படி இப்படின்னு வேற வார்த்தை விட்டுருச்சு காலையில. இல்ல எனக்கு கோவம் தான் கோவம் ஐயா. பாரு இன்னைக்கு யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாமே எகெயின்ஸ்ட் திவாகர் வந்து மத்தவங்க கிட்ட நீ இதை ரொம்ப யூஸ் கொச்சையா பண்ணுவியா? இருக்க மாதிரி யூஸ் பண்ணினா இருந்துச்சு. சிப்ப அப்படின்னு மூஞ்சிலே ஆஹ் அடிச்சுட்டு போயிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஷி இஸ் பிஹேவிங் வித் திவாகர். பார்த்துக்கலாம். யா ஐயா, சோ அனாயிங். எனக்கு அந்த அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா. வெளியே சோஃபால பேசினது. தலைவன் மூஞ்சி மேலேயே ஓடி போ அப்படின்ற மாதிரி தலைவன் மூஞ்சி மேலே சொல்லிட்டு வந்துட்டாப்புல. நான் ரொம்ப நேரமா பார்த்திருந்தேன். நான் ட்வீட் போட்டேன். என் தலைவன் பாரு எவ்வளவு அடக்க ஒடுக்கமா கேட்டுட்டு இருக்கான்னு. துஷார் இங்க என்ன பண்றாருன்னு டைப் தெரியல. பண்ணிட்டே இவரு வந்து இருக்கேன். இதுதானே கேப்டன் தானே. ஒரு இது எடுத்து வந்திருக்காருல்ல. இன்னொன்னு இவங்க ஏதோ பாட்டிலோ ஏதோ எடுக்க சொல்லி போறாங்கல்ல. சாரி மாஸ்க் எடுக்க சொல்லி சொல்றாங்க. அந்த டைம் ஃப்ரேம்ல ஆமா. வந்து இல்ல இல்ல எனக்கு நீங்க தான் எடுக்கணும்னு இல்ல. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். சூப்பர் நைஸ் கேப்டன் ராணி
ஃபேண்டாஸ்டிக் டா அப்படின்னு சொல்லி நான் ஐயா நினைச்சுக்கிட்டேன். இப்போ நைட்டு லைவ்ல இந்த சண்டைக்கே நைட்டு நடக்கிற சண்டைக்கே ம்ஹ்ம். அவன் வந்து வெறும் பார்வதியை மட்டும்தான் வந்து கேள்வி கேட்கிறாப்புல. ஹி லாஸ்ட் ஸ்கூல் டோட்டலி டுடே. இப்போ நைட்டு நடக்கிற சம்பவத்துல எல்லாருமே அத அப்படியே கேரி அத டென்ஷன் அப்படியே ஆகுறாப்புல. அப்படியே கேரி ஃபார்வர்ட். இப்ப நம்மளுடைய சபரி இல்ல நான் நான் ஒன்னும் இல்லடா மாப்ள ஓகேடா அப்படின்னு சொன்னாலுமே சபரியும் கம்ருதீனும் தான் நாமினேட் பண்ணாப்ல. நம்ம ஆமா. திவாகர் வந்து ரம்யா ஜோக்கிட்டையும் கம்ருதீனுக்கும் நடந்ததை வந்து திவாகரால இன்னும் மறக்க முடியல. ஈவன் தோ தட் இஸ் a valid point. எஸ். சபரி சொன்னது வேலிட் பாயிண்ட் ஆனாலும் இவங்க யாருக்குமே யாரு பண்ணதையுமே மறக்கவே முடியல. உள்ள முக்கியமான வெஞ்சன்ஸ் வச்சுட்டே தான் முக்கியமான இருக்காங்க. இன்னொரு மேட்டர் விட்டுட்டு லைவ்ல காட்டல. பாரு வந்து மதியம் வந்து எஃப்ஜே ஊட்டி விட சொல்லி கேட்பாங்க. அது வந்து ஆமா. கன்றாவி, இது என்ன ஒரு கன்றாவி காட்சியடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. செல்லம் வந்து அக்காக்கு ஒரே ஒரு வாய் ஊட்டி விட்டுருப்பா, ஊட்டி விட்டுருப்பா, ஊட்டி விட்டுருப்பான்னு லிட்டரலி அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏம்மா யாரும்மா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? வீட்ல எல்லாம் பாப்பாங்களே. அது நான் நல்ல டோன்ல சொல்லல. நீ இரிட்டேட் பண்றன்னா உனக்கு வேற ஏதாவது டாஸ்க் குடுக்குறாங்களா பண்ணு. இல்ல அது அதேதான். இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல சந்தோஷமா நல்லபடியா பண்ண முடியுமா பண்ணு. இல்லன்னா தயவு செஞ்சு அமைதியா இருந்துரு. அவன் வந்து அப்படியே ஆன் ஃபேஸ்லயே சொல்லிட்டான். இல்ல எனக்கு உங்களுக்கு ஊட்டி விடுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. எனக்கு இஷ்டம் விருப்பமும் இல்லைன்றோம். கிடையாது. பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதேதான். சொல்லிட்டான். அவன் பண்ண ம். முடியாதுன்னு சொன்னது அவன் இஷ்டம் கரெக்ட்டா? இல்ல நாங்க சூப்பர் டீலக்ஸ் நாங்க சொன்னோம் பண்ணலன்றத நீ ஒரு டைம் சொல்லலாம். அதாவது எஃப்ஜேக்கு என் மேல 1000 இருக்க வாட்டி சொல்றாங்க. வன்மத்தினால, எஃப்ஜேக்கு என்ன பிடிக்காததுனால, அவரு என்ன கேவலமா நினைக்கிறதுனால, அதனால அவர் வந்து என்கிட்ட ஊட்டி விடாம பண்ணி, இப்ப ஆதிரைக்கு ஊட்டி விடுறாரு. அவன் வேற. நைட்டு சண்டைக்கே அவன் தான் காரணம்னு வேற சொல்லிட்டாங்க. ஆமா. அவனை நான் இன்னைக்கு கலாச்சாரனாலதான் இப்படி பண்றீங்க இதுல நீங்க வேற என்ன. என் தலை வேற உட்காந்துக்கிட்டாப்புல சோஃபால உட்காந்துட்டு என் தலை சொல்றாப்புல, ஒரே தலைவலிக்குது இதுக்கு காரணமே சபரிதான். நான் ரொம்ப போல்டா தான் அதேதான். இருப்பேன். ஆனா ஏன் தலைவலிக்குதுன்னு எனக்கு தெரியல. யோ நீ போல்டா இருக்கிறதுக்கும் தலைவலிக்கிறதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லையா? தலைவலி அது நார்மலா தானே வரும். எந்நேரமும் கெக்க கெக்க எல்லாத்தையும் கெக்கன்னு கத்திட்டு. கத்திக்கிட்டே இருந்தா இல்ல அதேதான். இத்தனை சீசன்ல இப்படி இருந்திருக்கா? எல்லாருமே அன்வான்டடா அப்படியே கத்தி 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 ஒண்ணு பண்றாங்கல்ல. ஐயா யார் கத்துறது கூட நான் ஏத்துப்பேன். அந்த சபரி வந்து அந்த ஒரு நிமிஷம் சொல்றது இருக்கு பாருங்க. அண்ட் கனிய வந்து எல்லாருமே வந்து விஷம் கன்னிங் அப்படின்ற சில ட்வீட்ஸ் நான் பாக்குறேன். அது உண்மையான்னு எனக்கு தெரியல. ஆஸ் ஆஃப் நவ் அந்த ஒரு அவங்க பெரிய மேஜர் ஃபைட்டுக்கு போல எல்லாருமே ஓவராலா எதிர்க்கக்கூடிய ஆளை எதிர்க்கிறாங்க. அந்த பாயிண்ட் அதை வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? திவாகரன் பார்வதியோட சண்டையில கனிய பத்தின கான்வர்சேஷனை பார்வதி கொண்டு வராங்க. அத கொண்டு வரும்போது இல்லப்பா அவங்க எல்லாத்துக்கும் சரிசமமா நடந்துக்கிறாங்க, கரெக்டா நடந்துக்கிறாங்கன்னு அவர் சொல்றாரு. திவாகர் உடனே சொல்றாரு. இல்ல இல்ல அப்படி கிடையாது, அவங்க ஒரு விஷம். உனக்கு யாருதான் அந்த வீட்ல விஷம் இல்ல? இப்ப இருக்கிறது 20 பேர்ல 2 பேர் அவுட்டு, 18 பேர் இருக்காங்க. 18 பேர்ல உன்னையும் திவாகரையும் விட்டா 16 பேர். 16 பேர்ல 14 பேர் நாமினேட் பண்ணிருக்கான். 2 பேர் ஏன் நாமினேட் பண்ணலன்னா அவன் வேற யாரு கூட உரண்டு இழுத்து வச்சிருக்கான். அதனால அவனுக்கு அது ப்ரையாரிட்டியா அவனுக்கு இருக்கு. எப்ப அதேதான். இருந்தாலும் உன்னை நாமினேட் பண்ணிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில அவன் உன்னை நாமினேட் பண்ணாம விட்டுருக்கான். வாட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் திஸ் இஸ் அப்படின்றதே எனக்கு தெரியல. இவங்க எல்லாரையும் பிளாக் பண்ற, மத்தவங்க தான் சேர்ந்து இவங்கள பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க சப்பப்பப்பா வீட்டுல. எஃப்ஜேவோட ஆட்டிடியூடும் சரி, அதுவுமே வந்து ஒரு மாதிரி கோவமா தான். இந்த சரி அவன் பையன் ஜட்ஜ் பண்றான், அவன் ஒரு ஓரமா அது அது ஒன்னாவது ராம் எபிசோட்ல சிஸ்டர், காட்டினாங்களா? சொல்லுங்க நரேஷ். முக்கியமான ஒருத்தரை விட்டுட்டீங்களே, யாருங்க? கமருதீன். கம்ருதீன் என்ன பண்ணாரு? கம்ருதீன் பாட்டுக்கு யாராவது குரூப் டான்ஸ் ஆடினாங்கன்னா நீங்க கூட வேற. போய் நின்னுட்டு சட்டையை கழட்டிட்டு ஆர்ம்ஸ் காட்டிக்கிட்டு இருக்காரு கம்ருதீன். இல்ல இல்ல, இப்ப பாத்தீங்களா லைவ்ல வாட்டர் மில்லன் ஸ்டார்லாம் நீ கிடையாது. உரண்ட விட்டுட்டு என்னமோ இருந்தா சொல்றான். போய். அதேதான். அப்படியா? நான் பாக்கல. அவன் வந்து இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் வெளியே அனுப்பிச்சிருவான்னு ஒரே நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இருங்க. ஒருத்தர் வந்து என் மாப்பிள்ள வந்து ஒருத்தவங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்கா. மாப்பிள்ள மச்சான் மாப்பிள்ள லதாமா இருக்காங்க. லதாமா நீங்க சொன்னீங்கல்ல குரூப்ல, அதனால வந்து மாப்பிள்ளை கிட்ட அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு விட்டேன். மாப்பிள்ள வந்து உங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு போகணுமா. லதாம்மா, ஹாய்டா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் லதாம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ரொம்ப நாளா யாருமே நீங்கெல்லாம் யார் வேலையும் இந்த டாம் இப்படி மூச்சு விடாம இப்ப இவ்வளவு நேரம் பேசினாலே, சரி அது நம்ம தனிப்பட்ட விதமா பேசிக்கலாம். ஓகே. அதுவும் இந்த உருப்படாத ஒரு பிக் பாஸுக்கு அதுல எதாவது அதுக்கு இந்த உருப்படாத பிக் பாஸுக்கு ஆளா வந்து லைன்ல 2வதா உட்காந்து ஏய் எனக்கு அப்புறம் நீங்க தான். ஐ எம் ஸ்லீப்பிங். அதாவது டூ மச் ஆஃப் ஒர்க் முடிச்சிட்டு ஏதோ டாம் குழந்தை இவ்வளவு பேசுது அப்படின்னு சொல்லி ஓஹோ அப்படியே இந்த எல்கேஜி அப்படி ஒரு குத்து நீங்க இப்படி ஒரு குத்து குத்துவீங்களா? எனக்கு புரியல. இல்ல தூங்குறதுக்காக லதாம்மா, போட்டிருக்கேன். பட் ஆனா நல்லா நரேட் பண்ற டாம். லதாம்மா, வெரி நைஸ். நன்றி நீங்க என்ன நன்றி பண்ணுங்க, நன்றி. நல்லா ஃபுல் டே ஒரு ஸ்டோரியை நல்லா நெரேட் பண்ணி அழகா நீட்டா பார்க்காதவங்களுக்கு நான் தொட கூட இல்லை பிக் பாஸை
நீ சொன்னதுல இருந்து என்னமோ நடந்ததெல்லாம் புரிஞ்சுது. ஆனா கனி ஏன் விஷம் சொல்றாங்கன்னு தெரியல அது ஆக்சுவலி. எனக்கும் தெரியல. மேபி அவங்கள யாரும் நாமினேட் பண்ண மாட்டாங்கல்ல. இதோ அவங்கள அவ யாரும் அவ நாமினேட் யாருன்னு ஆஸ் ஆஃப் நவ் தெரியுமா பண்ணல. எல்லாருக்குமே? அவ யார் எவ்வளவு பெரிய தெரியும் தெரியும். டைரக்டரோட யாரு? புரியலையே. எவ்வளவு பெரிய கனி டைரக்டரோட யாரோட டாட்டர் தெரியுமா? யாரோட டாக்டர்மா? அகத்தியன் டைரக்டர் அகத்தியனோட பொண்ணு அவ. ஓகே. டைரக்டர் டைரக்டர் அகத்தியனே எனக்கு அகத்தியன் தெரியாது. யார் தெரியுமா? அதுவே எனக்கு தெரியாதேம்மா. காதல் கோட்டை படம்ல அஜித்துக்கு லைஃப் கொடுத்த படம். ஆமா. நலம் நலமறிய ஆவல். ஓகே. அந்த படத்தோட டைரக்டர் அவர்தான். அதே மாதிரி அவரோட இன்னும் ரொம்ப அழகான ஒரு மூவி, யாராவது என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சா அந்த படத்தை போய் பார்க்கலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும். காதல் கவிதைன்னு சொல்லிட்டு ஒரு படம் ரொம்ப அழகா எடுத்திருப்பாரு பிரசாந்தும். டேய் பாருங்க, எதுக்கு நீங்க சிரிக்கிற? மாப்பிள வந்து ஏதோ பிக் பாஸ்ன்னதுமே மேல வந்து உக்காந்தா நீங்க அவ்வளவு காதல் கோட்டை அப்புறமேட்டு கந்தசாமி கருத்து கந்தசாமின்னு சொன்னதுமே மாப்பிள சரி, டாடா ஓகே பாய். ஓகே. இல்ல அதான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அந்த டைரக்டரோட தாட்ஸ், அந்த டைரக்டரோட ஒரு இது எல்லாமே ரொம்ப மெலோடியஸ் ஹம்பிளா இருக்கும். அவருடைய பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் டர்ட்டியா என்ன மாதிரியே கன்னிங் அது என்னோட மாதிரி. வாய்ஸ் மாதிரியே மெலோடியா இருக்குங்கிறீங்க. இல்ல டாம் இல்ல டாம் அந்த இதெல்லாம் மாதிரி நீ ஒரு சொல்லக்கூடாது தவறான டாம். ஒரு குழந்தை கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஓ. மத்தபடி நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஆரியா, நான் உங்க கூட அப்புறம் நல்லா பேசுறேன்னா, இந்த குரூப்ல நம்ம பேச முடியாது. பீப்புள் தேர் ஆல் வெரி ஈகர் டு டாக் வித் டாம். இதுவே ஒரு டுபாக்கூர் ஷோ. அப்படிலாம் அது கிடையாது. வேற இங்க பாருங்க, உட்கார்ந்து நீங்க பேசிட்டு நீங்க இருக்கீங்களே. 2 பேரும் பேசுறதுல 4 பேர் வந்து வந்து மைக்க வாங்கிட்டு உட்கார்ந்தாங்க. சரி இவனுங்க வந்து ஆமா. குடும்ப கதையை தான் பேச போறானுங்கன்னு சொல்லிட்டு சரி, இல்ல அத்தனை பேரும் இல்லம்மா கீழ் ஆரியா. மாட்டி போயிட்டாங்க. ஆரியா, நம்ம அப்புறம் பேசலாம்டா. நீ என்ன கால் பண்ண. ஐ மீன் இந்தியா. ஓகே, கால் பண்ணு. ஓகே லதாமா. தேங்க்யூ தேங்க்யூ. ஆர்யாவும் இந்தியால தான் இருக்கா. சரி டாம். ஓகே ஓகே. ஓகே மாப்ள. மச்சான் நான் போயிட்டு வரேன். ஓகே ஓகே யூ மாப்ள. கேரி ஆன் வித் திஸ் பிக் பாஸ் அண்ட் புல்ஷிட். மாப்ள புரியல மாப்ள. திஸ் இஸ் வெரி தப்பு மாப்ள. ஏய் பிக் பாஸ் இஸ் a bullshit show. நான் பாக்குறதே விட்டேன் 2வது நாள்லயே. அதுக்கப்புறம் யார் நீதானே? அப்பப்போ ரீல்ஸ்ல பாக்குறது ஏங்க தான். இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா வந்து அதர் லெசன்ல உட்காந்துக்குது. ஓகே. இங்க நம்ம ஏதாவது ஏய் அது பேசலாம். இரு வந்து இரு இரு உனக்காக. இரு யாராவது நம்ம பேசணும்னா அது எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்ல போயிட்டு யாயா எனக்கும் அதே கருத்து தான். எஸ் எஸ் அவளை நான் வேற மாதிரி நினைச்சேன். ஆமா ஆமா அவ இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இப்ப வந்து பிக் பாஸே இந்த அம்மா பாக்கலையா அதை நம்ம நம்பணுமா? டேய் 2-3 நாள் பார்த்தேன்தான். 2வது நாளே எனக்கு வெறி ஆயிடுச்சு. இது அதுக்கு மேல பார்க்கவும் முடியல. வேணாம், தேவையே இல்லை எனக்கு இது. ஓகே. எவ்வளோ ஒரு ப்ராப்பரா இருந்த ஒரு மேடை, எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்த பிக் பாஸ் எவ்வளோ டர்ட்டியா செலக்ட் பண்ணாங்களேன்னு ஃபீல் ஆறீங்க இருக்கு. அவ்வளவுதான். ஓகே Yeah, that's ஓகே. இது true. ஒரு ஷோவே இல்லைன்னு ஃபீல் சரி ஆகல. இப்ப பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. போயிடும். பாய் டேக் கேரா. குட் நைட் மாப்ள. பாய் டாடி. எஸ். இப்போ வந்து நீங்க யாரு வேணாலும் மேல வந்து மைக்க புடிச்சு பேசலாம். என்ன சொல்றீங்க? யாரும் பேச மாட்டீங்களா? பேச மாட்டீங்க. ஓகே. தல எங்கேயோ விட்டோம் தல. ஆனா எங்கன்னு மறந்துட்டேன். இப்ப இவங்க பேசுனதெல்லாம் கேட்டு இப்படிதான் பண்ணுவாங்க இவங்க. 2 பேரும் இப்படிதான் பண்ணுவாங்க. வெரி பேட் ஃபெலோஸ். யா அவ்வளவுதாங்க. வேற என்ன, என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லிட்டேன். ஒரு மாதிரி கோவமாயி எரிச்சலாயி எதுக்குடா அதை பாக்குறோம் அப்படின்றது ஒரு பக்கம். ஓகே. அருணி வந்துட்டாங்க. அடுத்த அடுத்த ஐயா வார்த்தையை நான் சில டைம் மறந்துட்டேன் அருணி. கரெக்டா நீங்க உள்ள சாரி வந்துட்டீங்க. எஸ். சில டைம் எது கத்துறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா கத்துறானுங்க ஐயா. அது மட்டும் எனக்கு புரியவே இல்லை. யாராவது தெரிஞ்சா ஏங்க சொல்லுங்க கொஞ்சம். ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு நினைச்சா கூட எல்லாரும் அட் அ டைம்ல கத்துறானுங்க. டேய் யாரு பேசுறதுடா கேக்கும். பொறுமையா இருங்கடா. உங்க எல்லாத்துக்கும் யாராவது ஒருத்தர் முகத்தை டெய்லி காட்டுவாங்க. ஒரு நாளைக்கு ஆர்டர் வைஸா வாங்கடா. அப்படிதான் இருக்கு இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா. இன்னைக்கு ஈவினிங் பாட்டு பாடினானுங்க தல. ம். பாட்டு பாடும் போது இந்த வினோத் முன்னாடி வராப்புல, பின்னாடி இவன் கமருதீன் முன்னாடி வரான். தெரியும்டா, அவ்வளவு பெரிய கேமரா, அவ்வளவு பெரிய நோ ஃப்ரேம் நோ ஏன்னா முன்னாடி நீங்க வர்றீங்க. அத சொல்றீங்க. ஆக்சுவலி அந்த பாட்டு பாடி அந்த கேமரா முன்னாடி ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்களே லிவிங் ஏரியால. அது பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. இந்த பக்கம் நம்ம பார்வதி வெளியில உட்காந்துட்டு இவனுங்களுக்கு ஒரு பூஜையை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க கேளுங்க. நம்ம கூப்பிட்டு ஏதாவது டாஸ்க் கொடுப்போமா? ஏன்னா அவனுங்க பண்றது நல்லா இருக்கு. வெளியில வந்து கேமரால தெரிஞ்சிருமா, அவனுங்க மூஞ்சி வெளியில வந்துருமா, நம்ம ஏன் அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து அவனுங்களோட பேரை நாசம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு பிளான் போடுது. நல்லா ரம்யா பண்றமா ஜோ நீ. கலாய்ச்சி விட்டுச்சு. நாங்க ஏற்கனவே இந்த ஐடியா கொடுத்துட்டோம் நாங்க. அப்புறமேட்டு ஃபேஸ் பண்ணாதவங்க ஃபேஸ் பண்ணிட்டோம் பெருசா பேசுச்சு. ஓகே. அப்ப நீ ஏன் இப்ப உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கணும்னு சொல்ற? நான் தான் இந்த வாரம் வந்துருவேன்ல. ஃபேஸ் பண்ணாதவங்க ஃபேஸ் பண்ணிட்டோம் நீ தானே பாரு சொன்ன. அப்ப நீயும் ஃபேஸ் பண்ணு. ஓகே நான் ஃபேஸ் பண்றேன். ஐயோ கடவுளே. நல்லா பண்றமா நீ. அப்படிதான் இப்போ இருந்துச்சு. சொல்லுங்க ஹரிணி. என்ன கதை?
ஹலோ டாம். யா இருக்கிறதுலயே ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே இன்னைக்கு தான் கொஞ்சம் கன்டென்ட்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப மொக்கையா போச்சு. ஓகே. நீ கொஞ்சம் பெட்டர் அந்த மாதிரி தெரிஞ்சது. கோவம் அப்புறம் வரலையா உங்களுக்கு? பிக் பாஸ் பாக்கும்போது கோவம் வர மாட்டேங்குதா? இல்ல ஒரு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து துப்பிட்டு போனா கூட நமக்கெல்லாம் வந்து வேற என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வழி இல்லாம இதை பாக்குற மாதிரி இருக்கு. வேற வழியே இல்லாம பாத்துக்கிட்டு இருக்கோம். அதோட ஸ்பேஸ்ல வேற விஷயம் எங்க வீட்ல வேற இது இது ஒரு இது நீ பாத்துட்டு போய் ஸ்பேஸ்ல வேற பேசுறேன்றிய அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டுறாங்க. இருந்தாலும் புத்தி வர மாட்டேங்குது. எங்களுக்கு நமக்கு வேற வழி இல்ல அதுல இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. இந்த இந்த சீசன்ல பேசுவாங்க, அடுத்த சீசன்ல ஸ்பேஸ் போடுவாங்க. அதுதான் ட்விட்டரோட மகிமை அபௌட் பிக் ஓ பாஸ். ஓகே. இந்த தடவை இது ஆதிரா வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகாம ஒழுங்கா போகணும்னு நினைக்கிறேன். எஃப்ஜே கிட்ட கொஞ்சம் டைவர்ட் ஆகாம. யா அது அது அதான் பாருங்களேன், ஒரு தோணுச்சு. நமக்கு ஸ்பாட் ரொம்ப கரெக்ட் ஸ்ட்ராங் கரெக்ட் பிளேயரு. யா கரெக்ட். நல்ல ஸ்ட்ராங் பிளேயரா லெஃப்ட் ரைட் சென்டர்னு கரெக்டா பாயிண்ட்ஸ் வச்சு போயிட்டு இருக்கிறது அவங்கதான். பட் அப்படி மட்டும் டைவர்ட் ஆயிடக்கூடாது. யா இன்னைக்கு பண்ணது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஃப்ளர்ட்டிங் ஃபீல் எனக்குமே வந்துச்சு. இன்னைக்கு பார்க்கும்பொழுது எபிசோட்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா வந்துச்சு எஃப்ஜே அண்ட் வந்துச்சு. ஆதிரே ஆப்போசிட்ல ஆமா உட்காந்துட்டு பேசுறது, கொஞ்சுறது, கொலவுறது. ஐயா என்னை ஆமா மன்னித்து அது விடுங்கள் சாமி. அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ஆமா ஆமா பேசுறது கேக்குதா? இல்ல அரணி பேசிட்டு இருக்காங்க தயால். அவங்க பேசி முடிச்சதும் நீங்க பேசுறீங்களா? இல்ல அது ஒரு பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட மட்டும் ஆட் பண்ணிடுறேன். சரி, ஆட் ஆக்சுவலா பண்ணிருங்க. அவங்க சொன்னாங்கல்ல அந்த பொண்ணு இப்படியே போச்சுனால, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் வந்து கன்னத்தை கிள்ளின்னு இருந்தான், இவங்க சோபாவில் உட்காந்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லாத கதை தான். ஓகே. என்ன ஏன்டா என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிற? நீங்க எல்லாம் கண்ணு வச்சதுனாலதான் இவன் என்கிட்ட பேசல. நல்லது, அதுதான் உனக்கு நல்லது. ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. பட் இப்போ பாரு அவங்க 2 பேரும் ஒண்ணா வந்து லக்ஸரி ஹவுஸுக்கு போயிருக்காங்க இல்லையா? அந்த என்னது சூப்பர் டீலக்ஸ். அதனால கொஞ்சம் ஏதாவது பெட்டரா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். வேற ஒண்ணும் யாரு? பெருசா இல்ல. அந்த பாருவும் திவாகரும் போய் அங்க மேம்படுத்த போறாங்களா? இல்ல நைஸ் நைஸ் பாருவும் தாட் ப்ராசஸ். ஆதிராவும் ஒண்ணா இருக்காங்க இல்லையா? சோ ஓகே. வந்து அங்கேயே வந்து ஏதாவது டேஷ் ஆகும். இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கே வந்து ரம்யா கிட்ட சமாளிக்க முடியல. நாங்க ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிட்டோம். இது எப்படியாவது கலந்துக்குவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் எப்படியோ நாமினேஷன்ல வந்துருச்சு. அது வரைக்கும் ஓகே பாரு. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க லைவ் பாத்தீங்களா ஹரிணி? நம்ம ஆள் வந்து லைவ் கும்பிடு போட்டாப்ல, அதை பாத்தீங்களா? இல்ல லைவ் நான் அவ்வளோ இது எக்ஸ்ல போடுற கிளிப்ஸ் தான் பார்ப்பேன். ஆனா இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு வெறும் இது மட்டும்தான். அதுலயும் லாஸ்ட் 10 மினிட்ஸ் பார்க்கல. இந்த நாமினேஷன் பார்க்கல. யார் நாமினேட் ஆனாங்கன்னு மட்டும் தான் பார்த்தேன். ஃபுல்லா இன்னைக்கு ஓகே. பார்க்க முடியல. பட் ஓவரால் ஓகே. இன்னைக்கு பெட்டரா இருந்த மாதிரி இருந்தது. ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் கம்பேர் பண்ணும்போது. லைவ்ல நான் எப்பயுமே நான் பாக்குறது என்னன்னா, ஏன் லைவ்ல வந்து மெஜாரிட்டி ஆஃப் த இது மேபி மக்கள் இன்னமும் வெறுத்து டென்ஷன் ஆகி விஜய் டிவியை கோல பண்ணி உங்களுக்கு ஒரு பயம் இருக்கான்னு தெரியல. நிறைய கண்டென்ட் லைவ்ல வர மேக்ஸிமம் கண்டென்ட் வந்து இவங்க இது பண்ண மாட்டேங்கிறாங்க. எதெல்லாம் தேவையில்லாத ஆணியோ அதெல்லாம் மட்டும்தான் போஸ்ட் பண்றாங்க. ஆமா சாரி, எபிசோட். ஆமா நேத்துக்கு கூட விஜய் சேதுபதி ஸ்டெப்ஸ்ல எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பா. அதெல்லாம் தேவையே இல்ல. கட் பண்ணி தூக்கி போட வேண்டியதெல்லாம் வச்சுட்டு தேவையில்லாதது எல்லாத்துக்குமே அட்ரஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. இவரும் நேத்துக்கு வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. வீக்கெண்டே இனிமேல் பார்க்கவே கூடாதுன்ற மாதிரி முடிவுக்கு தான் வர்ற மாதிரி இருந்துச்சு நேத்துக்கு நடந்தது. ரொம்ப மோசம். அப்புறம் இன்னொன்னு கனியை ஏன் இப்படி சொல்றாங்கன்னு தெரியல. பட் ஒரு தடவை நினைச்சேன் இவங்க சிக்கன்ல உப்பு போட்டது தப்போ அப்படின்னு நினைச்சாலும், இவங்க பண்றதுக்கு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல பண்றதுக்கு இவங்க இப்படி பண்றது கூட ஓகே தான் அப்படின்ற இல்ல மாதிரி ஆக்சுவலி ஜஸ்டிஃபைட் எனக்குமே மாதிரி வந்து தான். இல்ல, நோ 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 ஜஸ்டிஃபைடு கிடையாதுங்க. ஏன்னா அவங்க சப்போஸ் ஓகே. சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த சிக்கனை சாப்பிட ஆமா முடியாதுன்னு சிக்கன் சொல்லிடுறாங்க, கறி உப்பு அதிகமா இருக்கு. ஆம் இல்ல இன்னைக்குமே வந்து இவங்க லைவ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பக்கம் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மியூசிக் எல்லாம் போடுறாங்கல்ல, அது லைவ்ல வந்துச்சா ஓகே. இல்ல ஒன் ஹவர்ல வந்துச்சானே எனக்கு தெரியலங்க. இல்ல இவங்க வந்துச்சு இந்த வந்துச்சு 1 1 ஹவர்லயே ஹவர்ல வந்துச்சு. வந்துச்சு. கரெக்டா சாப்பாடு சாப்பிடுவாங்க. மிச்சம் இருக்க சாப்பாட்டை வந்து ஆமா. இவங்க பிளான் பண்ணி இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்துலயும் உப்பு போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க ஓ சாப்பாட்டுல உப்பு ஓகே. மொத்தமா போட்டு வைக்கிறீங்கன்னா, அடுத்து உங்களாலையும் தானே அந்த சாப்பாடை சாப்பிட முடியாது. ஏன் அப்படி யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. கனிக்கு வந்து என்ன ஒரு கண்டென்ட் பண்ணாலும் அவங்க சாப்பாட்டுல இருந்து தான் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு அன்னலட்சுமியா அவங்கள உணர்ந்துகிட்டு, சாப்பாட்டை தவிர நான் எதை பத்தியும் கண்டென்ட் பண்ண மாட்டேன்னு ஒரு சத்திய பிரமாணம் பண்ணிருக்காங்க போல. அதனால எந்த சாப்பாடு எடுத்தாலும் உப்பு போட்டு இது என்னோட ஐடியா அப்படின்னு. அப்புறம் இன்னொரு இது இவங்க சொல்றாங்க, பார்வதி வந்து ஆதிரைய தானே சுதர்ஷன் யாரையோ தப்பா சொல்றாங்கல்ல. அவங்க வந்து கொஞ்சம் இது கன்னிங்கோ இல்ல இது இந்த மாதிரி கொஞ்சம் போல்டா இருக்காங்க. கனி ஏதோ கன்னி. ஆமா, யா ஆமா. ஆமா ஆதிரை. கனிதான். இல்ல 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 கனிய இல்ல கனியா? சொன்னாங்க.
ஆஹா அது கனிய ஃபுல் சொல்லிட்டு ஆமா. எபிசோடு. அவங்க ஏன் நாமினேஷனுக்கு வரல, நோ நோ அவங்களும் நோ நோ கன்னிங் நோ தான் நோ அப்படி நோ இல்லையா? அது 1 எபிசோட்ல காட்டுனது. 1 எபிசோட்ல காட்டாதது வந்து பேசுறாங்க. பேசுறப்ப நான் தான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன் இல்லடா அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அவங்க அப்படிதான் இருக்காங்க, நான் உங்ககிட்ட சொன்னேனே, நீ தான்டா நம்பல அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அதுக்கு வந்து நம்ம ஆளு என்ன சொல்லுதுன்னா, அண்ணே போதும்ண்ணே, உனக்கு என்ன இப்ப இதை ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணுமா, எல்லாத்தையும் நான் தான் கிழிச்சேன்னு நான் சொல்லவே கூடாதுல்ல. பாரு என்ன இருக்காங்கன்னா, ஒருத்தங்க ஆப்போசிட்ல இருக்க பர்சன் வந்து ஒரு கேஷுவலா நார்மலா சொல்லக்கூடிய விஷயத்த கூட இப்ப இத நாம வந்து எலாபரேட் பண்ணி இத ஒரு கண்டென்ட்டா கன்வெர்ட் பண்ணலாம் நம்ம நினைச்சோம். ஆனா வந்து இந்த ஆளு ம். பண்றான் அப்படின்றத வந்து அவங்களால அதை அக்செப்டே பண்ண முடியல. இம்மீடியட்டா அப்படியே வார்த்தையை வந்து பயங்கரமா த்ரோ பண்ணிட்டே ஆமா. இருக்காங்க. ஆமா, எல்லாமே எங்க ஆள் நான் தான் ரெட் பண்ணேன்ற நிமிஷத்துல மாதிரி. தட்டி தூக்கிட்டு போயிடுறாப்புல. இதுல ரம்யா ஒரே சிங்கிள் வேர்ட்ல. ரம்யா வேற சாபம் கொடுக்குறாங்க. எப்படி இருந்தாலுமே வந்து மக்களுக்கு தான் தெரியுமே உன்னை பத்தி, நீ ஆட்டோமேட்டிக்கா எப்ப இருந்தாலும் போயிருவ, எரிச்சலாயி போயிடுவாங்க, என்னமோ பண்ணி தொலை அப்படிங்கிறாங்க ரம்யா லைவ்ல. ஓ, ஓகே. யாரு பார்வ சொன்னாங்களா? பாரு கிட்ட சொல்லல, ஆனா இவங்க தனியா ஓகே, பேசிக்கிறாங்க. வேற சரி. ஓஹோ, ஓகே ஓகே எஸ், ஓகே. எனிதிங் எல்ஸ் ஹரிணி? அவ்வளவுதாங்க என்கிட்ட, அவ்வளவுதான். நாட் கிறிஸ்டபர் மச். வந்து அதுக்குள்ள தயால் ஒரே ஒரு செகண்ட். கிறிஸ்டபர் வந்து டாம் தாட்ஸ் ஆன் பாரு கிச்சன் சீன், அது அத்தனையுமே தேவையில்லாத அணிதான். நம்ம சுதர்சன் சொன்ன மாதிரி அப்பெல்லாம் வந்து எனக்கு கோவத்தோட உச்சக்கட்டம் வந்துட்டேன். பாட்டு பாடுறாங்க, சம்பந்தமே இல்லாம பாட்டு பாடுறாங்க. அது என்ஜாயபிளா இருந்தா ஒருத்தவங்க என்ஜாய் பண்ண போறாங்க, கூட சேர்ந்து ஆடுங்க. இப்ப மத்தவங்க எல்லாம் பாடுறாங்க ஆடுறாங்க, எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் ஆயிக்கிறாங்க. அதை வந்து ஒரு ஒரு ஃபன் மூமெண்டா சேஞ்ச் பண்ணணும்னு ஏதோ ட்ரை பண்றாங்க. அங்க கோவம் நடக்கும் பொழுது நான் நடந்தேதான் தீருவேன்னு சொல்லிட்டு உள்ள நடக்குது, அப்படியே ஆடுறது. இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து சாப்பிடு சாப்பிடு, எனக்கு ஊட்டி விடு ஊட்டி விடு ஊட்டி விடு ஊட்டி விடுன்னு கெஞ்சுறது. அதுக்கு அவன் ஊட்டி விட முடியாதுன்னு சொன்னா அதையே வந்து ஒரு தவறா பேசி ஒண்ணு பண்றது. இன்னைக்கு நான் வந்து எபிசோட பார்க்கும் பொழுது ஹாட் ஸ்டார்ல எபிசோட் 9 டே 8 அப்படின்னு ஏதோ போட்டிருந்துச்சு. சாரி, டே 9 எபிசோட் 8 அப்படின்னு போட்டிருந்துச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? டே 8 தானே? சந்தேகம் வந்துருச்சு எனக்கு டக்குன்னு. ஓகே, எல்லாம் ஒண்ணுதான். சொல்லுங்க தயால், என்ன கதை? தயாலுக்கு அடுத்து ஸ்வேதா பேசுங்க. அதாவது லான்ச் டே வந்து டே 1 அது வந்து கனெக்ட் பண்ண மாட்டாங்க. அதனால வந்து அப்படி சொல்றாங்க அவங்க. எபிசோடு வந்து 8, ஓஹோ, டே வந்து 9. ஓகே 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 தயால், ஃபேண்டாஸ்டிக். சொல்லுங்க தயால், என்ன கதை? உங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருந்துச்சு எபிசோடு? குளு 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 குளுன்னு இருந்துச்சா? குழு குழுன்னு இருந்தது. அது எப்போ வரைக்கும் சண்டை போட்டுனாங்கிறாங்க. சண்டை போட்டுனுக்குறாங்களா? சரி. டாம், எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். என்னதான் இருந்தாலும் ம் பார்வதி மட்டும்தான் விளையாடுற மாதிரி தெரியுது கேம்ல. அது விளையாடுறது இல்லைங்க. எனக்கு ஓகே, சத்தியமா நான் இப்ப யாரையாவது பேசுறேன், எனக்கு டெம்ப் லெஃப்ட் பண்ணி சைடு தலை விடுறது இருக்குல்ல, அப்படி வலிக்குது, வலிக்குதா? சத்தியமா வலிக்குது, சீரியஸா வலிக்குது. அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு கூட வலிக்குதா இல்லையான்னு தெரியல, எனக்கு வலிக்குது. சரி, கேம் விளையாடுறாங்களோ இல்லையோ, வாட் எவர் ஷி இஸ் டூயிங், இட் இஸ் ஸ்டரிங் அப் சம்திங்ல. அது கொஞ்சம் ஏதோ ஒண்ணு பண்ணுது இல்ல அவங்க வீட்டுல. ஏதோ ஒண்ணு பண்ணுதுன்னு ஆமா, சொல்லணுமா? ஓகே, குட். சம்திங் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் ஹர்ல. ஏன் சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஓகே தாங்க. ஆனா வந்து ஒரு ஓரளவுக்கு தானே பொறுத்துக்க முடியும். இப்போ திவாகரையே கரெக்ட். நான் ஃபன்னு தான் சொல்றேன். ஓகே, திவாகர் வந்து போட்ட காமெடியே ஒரு 100 தடவை போட்டாருன்னா வந்து டென்ஷன் அது ஆயிரும். நமக்கு டென்ஷன் ஆயிரும். ஆமா. ஓகே, எனக்கு இப்ப பாரு பண்றது அப்படிதான் இருக்கு. பாத்தியா இதோட மூஞ்சி ஒரிஜினல் ஃபேஸ் வெளியில வருது அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லலாம். நீ டெய்லியும் வந்து எத்தனை டைம் ஒரிஜினல் ஃபேஸ் நான் பார்க்கணும்? அப்படி இருக்கு இது எனக்கு. கொஞ்சம் கரெக்ட். அதாவது அந்த பொண்ணு அதுதான் சொல்லிட்டு செய்யறதுல வந்து எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. நான் அப்படிதான், ஆஹா, எனக்கு வந்து ஓகே வெளியே யாருமே பிடிக்காது. நான் இப்படியேதான் ம் இருக்கேன், இப்படியேதான் இருந்துட்டு போறேன்னு சொல்றேன். இப்போ ஒண்ணுமே இல்ல. கேப்டன் இவ்வளவு ஓகே தூரம் இங்க வந்து பேசுறதுக்கு இது வந்து நான் சொல்லிடுச்சு நான் ஒரு கட்டத்துல. சரி, எனக்கு வேணா சாப்பாடு, மீதி ம் 6 பேர் சாப்பிட சொல்லுங்க, அங்க இருக்கிறவங்க சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்லிடுச்சு. மீண்டுமே வந்து இந்த பொண்ணுகிட்ட தான் வந்து கேட்டுட்டு இருக்கேன். சாப்பாடு வேணா விட்டு போக வேண்டியதானே? கரெக்ட். ஆனா துஷார் ரொம்ப சைலண்டான ஆளுன்னு நினைச்சோம். He is not வந்து silent. கம்ப்ளீட்டா இன்னைக்கு வந்து நல்லா கனி தெரிஞ்சிச்சு. கனி டீம் கூட போய் ஒத்து ஓதிட்டான் ஆளு. அங்க சொல்றதான் அவங்க கிட்ட போய் எதுவும் பேச மாட்டான், இங்கேயேதான் வந்து பேசிட்டு இருக்கிறான். இத இடையில கமருதீன் வந்து தேவையில்லாம வந்து வார்த்தையை ஓடுறாங்க. அதாவது என்னன்னா, குறிப்பிட்ட ஆளுக்கு இவங்க பேசினா வந்து கரெக்ட், அதே இன்னொரு ஆள் போய் பேசினா ஜால்ரான்றது என்னன்னு ஒண்ணும் புரியல எனக்கு. எல்லாத்துக்குமே சேம் தான் தயாள். சொல்லுங்க, ஜாகன்
ஹேக்கர் அப்படின்னு ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கீங்க, மேல வந்து பேசுறீங்களா? ஒன்னே ஒண்ணு மறந்துட்டேன் நான் சொல்ல. ம்ஹும். ஆக்சுவலா இன்னைக்கு ரம்யாவை வந்து ஓட்டிங்ல கூட்டின்னு வந்ததே திவாகர் தான். அவர் உள்ள போய் குழப்பி விட்டதுதான் அந்த ரம்யா யா ஜோன் யா வந்து இல்லைன்னா யா ஃப்ரீ யா பாஸை யா வாங்கிட்டு உட்காந்து வெளியே கரெக்ட். உட்காந்து அவர் என்ன சொல்றாரு, இவங்க இப்படியே 60 நாள் வந்து சூப்பர் டீலக்ஸ்ல உட்காந்துட்டு நாமினேஷன் இல்லாம இவங்க வந்துருவாங்க, அதை நம்ம வந்து விடக்கூடாது. அவர் தாங்க கொஞ்சம், நான் என்ன சொல்றேன், அவர் மட்டும் தாங்க. பார்வதி அப்படி யோசிக்க மாட்டேங்குது. பார்வதி வந்து தத்தி மாதிரி யோசிக்குது. ஆக்சுவலி திவாகர தத்தின்னு சொல்றாங்க, திவாகர் தான் கொஞ்சமாவது அறிவோட யோசிக்கிறாரு கேம்ல. இருக்கிறவங்க இவங்க மத்தவங்க எல்லாம் தத்தியா இருக்குது. அதாவது யாரு தத்தி என்னாங்களோ அந்த ஆள் தான் அட்டாக் ஆகுறாரு. கரெக்ட். ஆனா ஏன் யாரும் கானா வினோத்தை உள்ள கொண்டு வரல? அவரு செகண்ட் டைம் நாமினேஷன்ல இருந்து எஸ்கேப் நோ நோ ஆயிட்டார்ல. அது இல்லங்க, அதுக்கு வந்து மெஜாரிட்டி தானே. இப்ப பிக் பாஸ பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து டெமோக்ராட்டிக்கா நான் போறேன், டெமோக்ராட்டிக்கா போறேன்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி ஓட்டை வந்து தூக்கிடுறாங்க. கரெக்டா? இப்ப எடுத்ததுமே என்ன சொல்லிட்டாங்க, போன வாரம் நான் விட்டு கொடுத்தேன்ப்பா, எனக்கு இந்த வாரம் வேணும்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. யாரு? கானா வினோத். கானா வினோத் போன வாரம் நாமினேஷன்ல வந்தாரா? இல்ல, ஐ டோன்ட் திங்க் இல்ல சோ. வரல. இல்ல ஓகேவா? வரல. அறிவு இருக்கவங்களா இருந்திருந்தா, இன்கேஸ் திவாகர் பாரு வந்து சத்தமே போடாம, ஏங்க நீங்க விட்டு கொடுங்க, விட்டு கொடுக்காம போங்க, நீங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறதே உங்களுக்கு லக்ஸுரி தான். ஓகே, அதை தாண்டி உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் கொடுத்து உங்களை இங்க வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த வாரம் வந்திருக்கு, இப்ப வந்திருக்கோமோ, நேத்து வந்திருக்கோமோ, 1 ஹவருக்கு முன்னாடி வந்திருக்கோமோ, தட்ஸ் கம்ப்ளீட்லி நன் ஆஃப் மை பிசினஸ். லாஸ்ட் வீக் திவா சரி போன வாரம் உங்களுக்கு விட்டு